ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிமனிக்கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேட்டில் த்ரூ தி ஹெவனில் எபிசோட் 187 எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே வாங்க, இந்த எபிசோடுக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்னென்ன பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரியான கிளாஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ போன எபிசோட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோ போயிட்டு நிறைய பேர் தக்காளி தரமாக கொண்டுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா வைஸ் லீடர் இடத்துல வந்திருப்பான், அதோட முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வைஸ் லீடர் சொல்லுவான் செகண்ட் லீடர் வெறும் குப்படாயமா அப்படின்ட்டு, சிக்ஸ்த்து தமிழ்நாடு சொல்லிட்டு நீ வெறும் குப்படா அப்படின்ட்டு இந்த பக்கம் திரும்புவான். ஸோ இந்த பக்கம் பார்க்க நம்ம ஹீரோ வைஸ் லீடர் இங்கே வந்திருக்கானா எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இந்த ஓல்டு கிழவனா பார்த்தீங்கன்னா வைஸ் லீடர் வந்துட்டு ஒருத்தன் கூட இங்கே தப்பிக்க முடியாரா அப்படின்ட்டு அவங்கிட்ட போவான். நம்ம மாஸ்டர் ஹீரோகிட்ட நிற்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வைஸ் லீடர் கிட்ட அந்த கிழமை போனால் அவனை பேச ஆரம்பிச்சான். அதில் ஸோ மாஸ்டர் இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நல்ல விஷயமாயிடுச்சு, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனை திரும்பி பார்த்துன்னு கழுத்தை பிடிச்சி, ஏன்டா நம்ம லீடர் உங்ககிட்ட இப்படி ஒரு நல்ல பிளேஸை இம்பார்ட்டன்ட் பிளேஸை கொடுத்தா இப்படி இதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இல்லை அப்படின்ட்டு அவனும் கொலவரியாக இருந்தான். இந்த இடத்துல இவனா உயிர் பயத்தில் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சொல்லிட்டு தூக்கி அட்டிடுறான். மாஸ்டர் தயவு செஞ்சு எனக்கு கருணை காட்டுங்க அப்படின்ட்டு அவனுக்கு கேட்குறான். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவனை கண்டுக்காம இவன் சொல்லிருக்கான், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உங்கள் டியான்ஃபு அலைன்ஸ் எங்களுடைய இடத்தையே தாக்குற அளவுக்கு நீங்கள் துணிவிங்க, நான் எதிர்பார்க்கல ஜியோயான் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கான். ஸோ இதில் ஹீரோனோட வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம ஜியான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த சீல் பண்ணுறப்போ அவன் எப்படி உள்ளே வந்தான் அப்படிங்கிறது தான் ஹீரோக்கு ஒரு சின்ன டவுட்டாகவே இருக்குது. ஸோ இந்த பக்கம் சொல்கிறான், இந்த பக்கம் உங்கள் அப்பா என்கிட்ட இருக்கான் அப்படிங்கிறது நீ மறந்துலாம் பண்ணுறேன்னு இதை கேட்ட ஹீரோவும் சரியான டென்ஷன் அவன் என்ன தைரியம் தான் அப்படி பேசுவான்ட்டு. ஸோ மாஸ்டர் ஹீரோ காம் பண்ணிட்டு உடனே ஹீரோவும் சொல்ல ஆரம்பிப்பான் அந்த இடத்துல. ஸோ மாஸ்டர் சொல்லுவார், இந்த மாதிரி கொஞ்சம் அமைதியாக ஹீரோன்ட்டு. ஹீரோ சொல்லுவான், நீ எங்கள் அப்பாவுக்கு மட்டும் ஏதாச்சும் நான் அந்த எம்பரஜென்ட்டை நான் டேரெக்டாக கூக்லாண்டில் கொடுத்துருவேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவோம். இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா இந்த டைம் உன்னோட பூச்சாண்டிக்கலாம் நான் பயப்பட மாட்டேன், இந்த டைம் நானே பார்த்தீங்கன்னா சோலால் ஹெட் குவார்ட்டர்ஸ் கூப்பிட்டு போகிறேன் அவன் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்க. அந்த இடத்துல எக்காச்சக்கமான பவர் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவன் வச்சிருப்பானுங்களே சோல் கிளானோட வெப்பன், அந்த மாதிரி நிறைய சங்கிலிகளான அந்த வெப்பன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பக்கம் ஹீரோக்கும் ஃபைட்டுக்கு ரெடியாக இருக்கு. அந்த இடத்துல கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களை டிஃபீட் பண்ணுவான் அப்படின்ட்டு அவனும் எக்கச்சக்கமான அட்டாக் அடிக்க ஹீரோ அதுலேருந்து ஒரு பக்கம் டாச் பண்ணி போகிறான். ஏன்னா அவன் பார்த்தீங்கன்னா தூஷன் 3 ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் லீடர் வந்திருக்கான். ஸோ ஹீரோ என்ன தான் டாச் பண்ணாலும் சரி மாஸ்டருக்கே அட்டாக் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஹீரோ தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ ஜஸ்ட் ஹோல்டு மட்டும் தான் பண்ண முடியுது. ஏன்னா பவர் பார்த்தீங்கன்னா ஹீரோட ஒரு லெவல் அதிகம். என்ன தான் பார்த்தீங்கன்னா லெவல் கப் ஒரு லெவலில் கிட்டத்தட்ட அதுவே ரொம்ப அதிக டிஃப்ரென்ஸ் பார்த்தா இங்கே கொடுக்குது ஹீரோ விஷயத்தில். ஸோ இந்த இதில் கண்டிப்பாக நான் இவனுக்கு எப்படி நான் தோக்கடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு கன் சரண்டர் ஆகிட்டுனா ஒன்றுமே பிரச்சனை இருக்கா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கேவனை இப்போ நீ போய் பார்த்தீங்கன்னா அந்த யாவ்சன் அவனை பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணலான் இருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யாவ்சன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போன் கிழவன் 2 பேருக்குள்ளே ஃபைட்டு, ஹீரோ அப்புறம் செகண்ட் லீடருக்குள்ளே ஃபைட்டு, இவங்களும் இப்படியே வச்சுட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த எபிசோட் மொத்தமாகவே இந்த மாதிரி பேட்டில் சீன்ஸாக இருக்கும். பெருசாக சொல்கிறது இந்த கண்டென்ட்டில் நீங்கள் விஷுவலாக மட்டும் பாருங்கள். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோ விடாமல் பார்த்தீங்கன்னா அவனோட வெப்பன் அடிக்க ஒரு இடத்துல அந்த வெப்பனை பார்த்தீங்கன்னா ஹீரோ சுற்றி பார்த்தீங்கன்னா லாக் பண்ணுறதுக்காக விடாமல் அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோக்கு என்னதான் அவனோட தண்டர் பாடி வச்சு பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி தப்பிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சங்கிலிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா சுத்து போட ஆரம்பிச்சிது. ஸோ ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக தப்பிக்க ஆரம்பிச்சு இருக்கிற எல்லா பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சங்கிலியில் அவன் சுற்றிட்டு இருக்க ஒரு கட்டத்தில் அவன் வெப்பன் வச்சு அடிக்க வருவான் பாருங்க செகண்ட் லீடர். பட் ஆனால் ஹீரோ பார்த்தனா அந்த வெப்பன்ஸ் எல்லாமே சுத்து போட்டுருச்சு. ஸோ ஹீரோ என்னதான் ட்ரை பண்ணால் ஒன்றும் வேலைக்காம அவனை சுற்றி ஒரு பால் மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் வெப்பன் எல்லாம் சுற்றி அவனை உள்ள லாக் பண்ணுறான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இதை எப்படியாவது உடச்சி சீக்கிரமாக வெளியே போகணுன்ட்டு அவன் என்ன பண்ணுறான், அவன் வெப்பனை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் வெளியே பார்த்தா உண்டால முடிஞ்சு அதை உடச்சிக்கூடா அப்படின்ட்டு அவனு சொல்லிட்டு ஹீரோட வெப்பனை வச்சு அவனும் ஃப்ளேமை அதில் இன்ஃபியூஸ் பண்ணி அடிக்கிறான். இருந்தாலும் அந்த வெப்பனை ஒரு சுற்றி போட்டு திரும்பி அடித்தாலும் பட் ஆனால் அதனோட ஸ்ட்ரென்த்து நம்ப முடியாத அளவில் அதிகமாக இருக்குது. ஸோ ஹீரோவால் பார்த்தீங்கன்னா அதை டிஸ்ட்ராய் பண்ண முடியல. இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு ஹீரோ திரும்ப ட்ரை பண்ணால் வேலைக்கு ஆகல. ஸோ அவன் என்ன பண்ணுறான், அந்த கேஜோட சைஸை சின்னது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளத்தில் இருறான். ஸோ ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு கட்டத்தில் ஹீரோ ஃபுல்லாமே அந்த சங்கிலியால் பைண்ட் பண்ணிட்டும் ஹீரோவால் எதுவுமே பண்ண முடியல. அவன் வெப்பனை பார்த்தீங்கன்னா தூரமாக விழுந்துருது. ஸோ ஹீரோ ஒரு பக்கம் இப்படி இருக்கு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம யாவச்சும் அந்த ஓல்டு போன் கிழவன் அவனும் சண்டை போட்டிருக்கானுங்க. இவன் என்னடா பார்த்தீங்கன்னா உன்னை கொள்றதுக்கு தான் சரியான நேரம் அப்படின்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு ரெடியாக இருக்காங்க இடத்துல. ஸோ ஹீரோவில் தப்பிக்க முடியாமல் இருக்க யாவச்சோன் மாஸ்டர் காப்பாற்ற வர. பட் யாவச்சோன் மாஸ்டரையுமே பார்த்தீங்கன்னா அவன் சங்கிலி வச்சு அட்டாக் பண்ணி அவரை பார்த்தீங்கன்னா ஹீரோவை பைண்ட் பண்ண மாதிரியே லாக் பண்ணிடுறான் அந்த இடத்துல. ஸோ யாவச்சோன் மாஸ்டர் என்ன பண்ணதில்லை, இப்போ என்ன படுறது யோசிச்சுட்டு இருக்க. இந்த இடத்துல உன்னை கொண்டுட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமோ அப்படின்ட்டு இந்த இடத்துல ஹீரோ கொள்றதுக்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எடுத்து
எடுத்துகிட்டு போகிறான் வெப்பனை. அந்த இடத்துல டிமான்ஸ்னா ஒட்டச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து யாரோ ஒருத்தர் வராங்க. யாரு நம்ம ஜியான் வந்த வேகத்தை பார்த்தா அந்த செகண்டில் வயிற்றுல ஒரு பஞ்ச் அடி பார்ப்பாருங்க. அடிச்சடியில் அவனா தெரிச்சுக்கிட்டு போய் பார்த்தா விழுக ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியான் நம்ம ஹீரோ கொடுத்தா கிளவுஸ் எடுத்துட்டு தக்காளி நிப்பா பாருங்க, சரியான போசரா அப்படின்ற மாதிரி இருக்கிறதுல. இந்த பக்கம் இந்த போன் கட்டணும் வந்து செகண்ட் லீடர் அப்படின்னு காத்துவான். பட் இருந்தாலும் இன்னும் வேலைக்கு வாங்கின அடி பார்த்தீங்கன்னா வாய்ட் டிராகன் ட்ரைபா அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து சொல்லிருக்கான். ஜியான் கேட்பா, நான் தான் இந்த இது சீல் பண்ணேன், நீ எப்படா வந்தேன்னு கேட்டு இருக்கான். அதை பற்றி பதில் சொல்லாமல் ஸோ இந்த இடத்துல வாய்ட் டிராகன் ட்ரைப் தயவு செஞ்சு எங்கள் பிரச்சனை வந்து தலையிடாதீங்க அப்படின்ட்டு இருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, சோல் கிளானா இருந்தால் யாராக இருந்தாலும் இல்லை ஜியோயான்னு சொல்லிட்டோம் அப்படின்ட்டு திரும்ப ஒரு பஞ்சு அடிக்க வருவா பாருங்க. அவெல்லாம் ஜஸ்ட் மிஸ்ல உயிர் தப்பிக்கிறான். பக்கம் இந்த போன் கிழனும் வந்து பார்த்துட்டு இருக்க, மாஸ்டர் எங்கே போறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். விட்டா போதும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். என்னை விட்டு போகாதீங்கன்னு சொன்ன பாவத்துக்கு அவன் என்ன பண்ணுறான், அவன் சங்கிலி வச்சு பார்த்தீங்கன்னா அவனை தூக்கிட்டு போகிறான். அந்த கேப்ல ஜியான் தப்பஞ்சு அடிக்க வர அந்த கிழவனை ஷீல்டு மாதிரி வச்சுட்டு இந்த செகண்ட்லேயே தப்பிச்சிருவான். விழுந்த அந்த அடி கொடூரமான அடி, அந்த கிழவன் கிட்டத்தட்ட வந்து கீழே போய் விழுந்துருவான். ஸோ ஜியான் பண்ணா அடுத்து எங்கடா போயிட்டு மிஸ் ஆகிடான்னு திரும்பி பார்க்க அவன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மறைச்சு போயிடுவான். எங்கே போயிட்டு அதுக்குள்ளே இங்கே தானே இருந்தான் அப்படின்னு நம்ம ஜியானை தேடிட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி போயிட்டான். அடைச்சா அவன் வந்து எஸ்கேப் போயிட்டான். ஜியானுக்குலாம் வந்து சரியான ஃபீலிங் இந்த இடத்துல. சே கொஞ்ச நேரம் தான் ஃபன் இருந்துச்சு, அதுக்குள்ளேயே போயிடுச்சு. அவன் திரும்பவும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பார்த்தீங்கன்னா சோர்ந்து போயிட அவனை ஹீரோட வந்து போயிட்டு இருக்கான். சரி ஓகே, இன்னும் பிரச்சனை இல்லை, தப்பிச்சிட்டேன்னா அவனும் ஓகே தான், நம்ம வந்த வேலை கிட்டத்தட்ட வந்து முடிஞ்சு அப்படின்ற சொல்ல நம்ம வந்து இப்போ அலைன்ஸ்க்கு வந்து போகலாம். ஆனால் கண்டிப்பாக பண்ணதுக்கு அவனுக்கு திரும்பவும் பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ண வருவானுங்க. நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து ரெடியாக எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு இந்த பிளேஸ் என்ன பண்ணுறோம், அது ஆல்ரெடி வந்து அழிச்சிட்டு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு இருக்கிறெல்லாம் போகிறாங்க. ஸோ இந்த உயிரோட 2 பீஸுங்களையும் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்சி போடும், எதுக்காவது வந்து தேவைப்படும் அப்படின்ட்டு இருக்கேன். சரி ஓகே, இவங்களை மட்டும் கைது பண்ணிட்டு போகணும். எனக்கு 2 பேரும் மட்டும் பிக்கப் பண்ணிட்டு நம்ம ஹீரோவில் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதில் ஹீரோ போயிட்டு இருக்கு. இந்த ரத்த குளத்தை பார்த்தீங்கன்னா ஹீரோவில் போகிறோம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு காப்பாத்துங்கன்ற மாதிரி கதறாங்க இடத்துல. ஸோ ஹீரோவும் அது கிட்ட போயிட்டு வந்து பார்க்குற என்னடான்னு பார்த்துருக்க, இது எல்லாமே அவனுக்கு கொன்று வச்சிருக்கிற சோல்ஸ் எல்லாமே வழியில் கிட்டத்தட்ட ஒரு நெருப்பு உடம்புல இருந்தால் என்ன வலி இருக்குமோ அந்த வழியில் கத்துற சோல்ஸ் ஹீரோக்கு வந்து புரியுது. அவன் என்ன பண்ணுறான், அவன் சோல் ஃபோர்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல ரிலீஃப் பண்ணி விடுறா, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்ணி விடுவா. ஸோ இதை வந்து இந்த சோல் ஃபோர்ஸை உணர்ந்த உடனே அந்த எல்லா சோல்ஸுமே வந்து ரொம்பவுமே நன்றி, நீங்கள் என்னை காப்பாற்றினதுக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோக்கு வந்து சார் ரொம்ப தேங்க்யூ அப்படின்ற அவங்க மரியாதை செலுத்திட்டு எல்லாருமே விடுதலை வந்து ஆகிறாங்க. ஸோ ஓகேடா, எல்லாருமே விடுதலை பண்ணி வச்சு நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு அவங்க எல்லாருமே ஹீரோ வந்து நீங்கள் வந்து லைட்டில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோ வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஸோ வந்து என்னதான் எல்லாரும் திரும்பி கிளம்பினாலும் பட் ஹீரோவோட காது கொண்டு திட்டியில் இன்னும் நிறைய பேர் கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது. ஸோ எனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுதுன்னு ஹீரோக்கு வந்து புரியுதுல. என்னாச்சு கேட்டிருக்கேன், இந்த குளத்துக்கு கீழே வந்து ஏதோ இருக்குது மாஸ்டர், என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியுது அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறார் அந்த இடத்துல. ஸோ இதுக்குள்ளே டீப்பாக என்ன வேணா ஒன்று இருக்கலாம், நீ கொஞ்சம் பார்த்துப்போ, உன்னோட சோல் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு இருக்கா. ஸோ இந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து போக்க ஆரம்பிக்கிறான். வெளியே பார்த்தீங்கன்னா 2 பேர் நிற்கிறாங்க. ஸோ ஹீரோ உள்ளே போக்க அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க சங்கிலியில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லேயர் உள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ளூ கலரில் ரொம்ப ஷைனிங்காக பார்த்தீங்கன்னா இருக்கு. அதனோட அப்பியரன்ஸ் கட்டுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த ஒரு கேஜில் அடைச்சி வச்சிருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து தெரியுது. ஸோ ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இது என்னதுன்னே வந்து புரியல, இந்த ரவுண்ட் ஆர்ப் என்னவா இருக்குன்ட்டு ஹீரோக்கு ஒன்றும் புரியல. ஸோ வந்து இதுக்குள்ளே தான் ஒரு வேளை அந்த வாய்ஸ் வருமோ அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ஆரத்தோட உள்ளே போய் வந்து பார்க்குறான். அவனுக்கு ஏதோ ஒரு விஷுவல்ஸ்லாம் வந்து தெரிய ஆரம்பிக்குது, ஏதோ யாரோ கத்துற மாதிரி எல்லா விஷயம்ஸ்லாம் என்னது இது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான், அதை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு ஆர்பை தொட்டு அவனோட பவரை ஜஸ்ட்டு உள்ளே அமைச்சு பார்க்குறான். அதுக்குள்ளே அவன் பார்த்தது கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான சோல் எல்லாருமே கதறானுங்க இந்த இடத்துல. தயவு செஞ்சு எனக்கு காப்பாற்றுங்க, இது ரொம்ப கொடூரமான வழி எனக்கு தெரியுது. எல்லாருமே ஹீரோ சுற்றி கத்தானுங்க. கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் மக்கள் ஒரே நேரத்தில் கத்துறான்னு ஹீரோக்கு அந்த ப்ரெஷர் ஒரு மாதிரி வந்து அவனுக்கு ஒன்றும் புரியல. சியோ எனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டு ஹீரோ ஒரு விஷயம் வந்து இப்போ தான் நினைக்கிறான் இடத்துல, மாஸ்டர் இது என்னதுன்னு வந்து எனக்கு வந்து புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா வந்து சொல்கிறான் இடத்துல. இது என்னது மாஸ்டர்னு சொல்லி நம்ம ஹீரோட மாஸ்டர்கிட்ட கேட்க ஸோ மாஸ்டர் சொல்லுவார், இதுதான் பியூர் சோல் எசன்ஸ் அப்படின்றாரு. இந்த இடத்துல பியூர் சோல் எசன்ஸ் அப்படின்னா அதாவது கிட்டத்தட்ட ஒரு சோலை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து பிடிச்சி வைக்கும்போது ஒரு எப்படி சொல்ல ஒரு ஃபில்டர் பண்ணால் அதோட பியூரான எசன்ஸ் வரும்ல, அந்த மாதிரி எக்கச்சக்க சோல்ஸ் அதுக்கு எல்லாத்தையும் ரொம்ப நாளாக பிடிச்சி வச்சு அதனோட பியூரான எசன்ஸ் தான் இந்த சோல் ஆர்ப். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரை இந்த அளவுக்கு பெரிய ஆர்ப்னா குறைஞ்சபட்சம் 1 பில்லியன் மக்களையாவது அவங்க இந்த மாதிரி கொன்னதோட சோல்ஸை வச்சு இந்த ஆர்ப் வந்து எடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒரு ஈவில் தனமான விஷயமா இருந்தாலும் இது ஒரு ஹெவன் லெவல் ட்ரெஷர் அப்படின்னு இருக்கா. இதை கேட்டவொன்னு ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா சரியான
சரியான டென்ஷன் ஆகுது. அந்த சோல் ஆஃப் ஆல் கிட்டத்தட்ட ஒரு கண்ட்ரிவாக அழிச்சிருக்கானுங்களா அப்படின்ட்டு அவனும் ஹீரோ கொல்ல வெறில பார்க்க அந்த நடக்கிற விஷுவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ கணக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஹீரோவும் கண்டிப்பாக அவனுக்கு பண்ண எல்லாத்துக்கும் நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்ட்டு ரெடியாக இருக்கேன். நம்ம மாஸ்டர் சொல்லுவார், ஸோ என்னதான் இது வந்து கொடூரமான வழியில் வந்தாலும் இந்த ட்ரெஷரை வந்து நீ வேஸ்ட் பண்ண வேணாம், இதை மட்டும் நீ வந்து அப்சர்வ் பண்ணனா வந்து உன்னோட சோலோட லெவல் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும், இதை வந்து அப்சர்வ் பண்ணிக்க, உன்னோட மென்டல் ஃபோர்ஸும் வந்து அதுக்கேற்ற லெவலுக்கு அதிகமானது அப்படின்ட்டு இருக்க. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறா, அந்த எனர்ஜி ஃபுல் எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்குள்ள அப்சர்வ் பண்ணிட்டு அங்கே இருக்கிற எல்லா சோல்ஸையும் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து ரிலீஸ் பண்ணுறான். ஸோ கிட்டத்தட்ட வந்து 100 வருஷமாக கஷ்டப்பட்டு இருக்க இந்த சோல்ஸை வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ரீ பண்ண வந்து ட்ரை பண்ணிருக்கான். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அந்த சோல் எசன்ஸை பார்த்தீங்கன்னா வந்து அவன் கையில் வச்சுட்டு இருக்க. சரி ஓகே, இதை கண்டிப்பாக நீ சீக்கிரமாக வந்து ரிஃபைன் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்பவே இருந்து நல்லது சியோயான் அப்படின்ட்டு ஓகே மாசம் வந்து கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்த செகண்ட் லீடருக்கும் சரியான டென்ஷன். இந்த பையன் கிட்டத்தட்ட நாங்கள் 100 வருஷமாக சேர்த்து வச்சு கலெக்ஷனாக வச்சிருந்த அந்த சோல் எசன்ஸை பார்த்தா வந்து எடுத்துகிட்டு போயிட்டான், ரொம்ப கொடூரமானவன் அப்படின்ட்டு அவரும் பார்த்தீங்கன்னா டென்ஷனாக இருக்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சரியாக இருக்கான். ஏன்னா T-on4 அலைன்ஸோட ஃபர்ஸ்ட் விக்டரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ அடிச்சு கொண்டு வந்திருக்கான். இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் இது நம்ம அலைன்ஸு கிடைச்ச முதல் வெற்றி, கண்டிப்பாக அது ரொம்ப சிறப்பானது தான் அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ என்னன்னா வந்து ஸோ எல்லாருமே வந்து இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம வந்து பிளான் டார்கெட் பண்ணி கண்டிப்பாக அவனை வந்து டிஃபீட் பண்ணோம் அப்படின்ட்டு இருக்கிறதே ஃபயர் எம்பரர், நம்ம ஃபயர் எம்பரில் ஃபயர் லீடர் அவர் தான் சந்தோஷம். ஸோ இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த சோல் எசன்ஸ் அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணு, ஏன்னா பியூரிஃபைங் டீமன் லோட்டஸ் ஃப்ளேம் இன்னும் 2 மாதத்தில் அப்பேர் ஆக போகுதுன்னு இருக்கேன். அடுத்த சீனில் ஹீரோ என்ன பண்ண பிரேக் த்ரூ பண்ண அதே இடத்துக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த சோல் எசன்ஸை பார்த்தீங்கன்னா அவள் வந்து பியூரிஃபை பண்ண ட்ரை பண்ணிருக்கான். ஸோ கிட்டத்தட்ட இதுக்குமே 2 மாதம் எடுத்துக்குது. 2 மாதத்துக்கு அப்புறம் வந்து காட்டுறாங்க. 2 மாதத்துக்கு அப்புறம் எல்லாரும் பார்த்தா அவங்க வேலையை பார்த்துட்டு ஹீரோ கிட்டத்தட்ட அந்த சோல் அப்சர்வ் பண்ணி முடிச்சிடும். அப்சர்வ் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அவனோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகிட்டு இருக்கு. அவன் பிரேக் த்ரூ பண்ணல, ஆனால் அவனோட சோல் ஃபோர்ஸ் பயங்கர கொடூரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வானத்தில் பில்லர் மாதிரி அடிக்க ஆரம்பிக்கு. இதை பார்த்து எல்லாரும் இந்த பையன் பர்ஃபெக்ட் ஹெவன் சோல் லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து ரீச் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனோட சோலோட அப்சர்விங் திறன் ரொம்ப அதிகமாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து அவனால் உணர முடியுது. எல்லா விஷயத்துக்கான சோலார் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஹீரோவோட அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் அதிக லெவல் ஆச்சு. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டைம் 2 மாதத்துக்கு அப்புறம் இன்னொரு கொஞ்ச நாளில் அந்த டிமானிக் லோட்டஸ் ஃப்ளேம் வந்து அப்பியர் ஆகுன்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்குவேன். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட சோலை வந்து எடுத்துகிட்டு வந்து அமுச்சு விட. ஸோ எங்கே வெளியே வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு அவன் போகிற எல்லா இடத்துல இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கண்டு அதனோட ஆத்மா அதனோட சோல் இருக்கிற எல்லாமே ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தெரிய அனுப்புது. ஸோ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இடங்கள் வந்து போயிட்டு இருக்க டிஃப்ரெண்டான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையுமே உணர்ந்து பார்க்குறான். அவனோட சோலோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு எல்லாத்தையும் பார்க்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காடில் தாண்டி பார்த்தீங்கன்னா ஹீரோ போகும். திடீர்னு பார்த்தீங்கன்னா டிமானிக் லோட்டஸ் ஃப்ளேமை பார்த்தீங்கன்னா அவன் சென்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த இடத்துக்கு வந்து திரும்பி போயிட்டு இருக்க. அந்த இடத்துல தான் டிமானிக் லோட்டஸ் ஃப்ளேம் வந்து அப்பீர் ஆக போகுது. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து வந்துருப்பாங்க இடத்துல. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ப்ரெஷர்ஃபுல்லான ஹேண்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ண இருக்க. சின்ன பையா எவ்வளோ தைரியம் தான், நாங்கள் சேர்த்து வச்ச இவ்வளோ நாளாக 100 வருஷமாக சேர்த்து வச்ச சோல் எசன்ஸ் நீ வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதை அப்சர்வ் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு சோல் கிளானோட லீடர் ஹுன் மெய்ஷெக் அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் வந்து பண்ணுவான். ஸோ அந்த இடத்துல ஹீரோவும் எதுவும் பண்ண முடியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபோர்ஸ் வெறும் ஒட்டச்சு விட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஒரு வாய்ஸ் வந்து கேட்க ஆரம்பிக்குது இடத்துல, ஹுன்மைஷெங் ஏன்னா போய் ஜூனியர் கிட்ட போய் உன் பவர்லாம் வந்து இப்படி வந்து காமிச்சிட்டு இருக்க, இருக்கிற யங் ஜென்ரேஷன் பீப்புள்கிட்ட நீ இப்படி அரகண்டாக நடந்துக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கா. அந்த ஹுன்மைஷெங் பேசுவான், டே ஓல்டு மேன் நீயுமே பார்த்தீங்கன்னா பியூரிஃபைங் டீமன் லோட்டஸ் ஃப்ளேம் அது மேலே ஆப்டைன் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பேன், நான் கொஞ்சம் எதிர்பார்க்கணும்னு இருக்கேன். ஏப்பா எனக்கெல்லாம் அந்த ஃப்ளேம் தேவை, ஜஸ்ட் அது வாங்க கையில் கிடைக்கூடாது தான், சின்ன பையா நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிக்கும். ஹீரோ வந்து பசங்க வந்து அங்கே வந்து தப்பிச்சதுன்னா வந்துடுறான். வெளியே வந்த ஹீரோவும் யாரா இருக்கும் அந்த பவர்ஃபுல்லான பீயிங், அவர் கண்டிப்பாக எனக்கு காப்பாற்றிருக்காரு அப்படின்ட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது யாருன்னு காட்டுறாங்க. ஒரு மாடு மேலே ஒரு காலம் மேலே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் படுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா வானத்தை வந்து கண்ணை திறந்து பார்க்குறாரு. ஸோ இப்படி தான் அந்த பவர்ஃபுல்லான பீயிங். அவர் வானத்தை பார்க்கவும் 2 விதமான ரெட் மூன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மூன் நடுவில் பார்த்தீங்கன்னா 9 நட்சத்திரம் அலைனா இருக்கிற இந்த நேரத்தில் தான் அந்த ஃப்ளேம் தோன்ற போகுது கூடிய சீக்கிரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவரும் சொல்கிறதோடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடு வந்து இங்கேயே வந்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். அடுத்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான பெரிய பெரிய பவர்ஃபுல்லான பீப்புள்ஸ் எல்லாமே வந்து அப்பீர் ஆகுங்க. ஈவன் சோல் கிளானோட ஹெட்டு இந்த சீரீஸோட உண்மையான டாப் வில்லன் ஃபைனல் பாஸ் ஹுன் மெய்ஷெங் அவருமே பார்த்தீங்கன்னா வந்து அப்பீர் ஆவார். ஸோ கண்டிப்பாக அடுத்த எபிசோடுக்கு நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். பார்க்கலாம் இந்த சாட்டர்டே வந்து என்ன பண்ணுறானுங்க அப்படின்ட்டு. ஓகே இந்த வீடியோக்கு மறக்காமல்
வந்து லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க. ஸோ வந்து பிடிடிஹெச் நம்ம வந்து கரண்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோ சார் ஒரே எபிசோடு இருக்குது. அந்த ஒரு எபிசோடு மட்டும் போட்டு நம்ம வந்து த்ரோன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே பை. மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டுப்போங்க. ஸோ ஸ்க்ரீனில் இருக்கிற கியூஆரை ஷேர் பண்ணி யாராவது விருப்பம் இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஈவன் ஒரு 5 rupees 10 rupeesமே வந்து அனுப்பிச்சி விட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ. பை பை பை, பார்க்கலாம்.